வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2015ல வெளியான ஒரு நாள் இரவில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வாசல காட்டுறாங்க. சவாரி கிடைக்குமான்ற மாதிரி சூரியன்ற ஒரு ஆட்டோ டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லேடி அந்த ஆட்டோல போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. அவன் ஆளு பார்க்கவே மார்க்கமா இருக்கான், வேற ஆட்டோ பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் இதுலயே போலான்னு சொல்றாங்க. இப்ப சூரிய ஆட்டோல ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க. சூரிய பொறுத்த வரைக்கும் உமனைசர் போல இந்த லேடியை கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அது அந்த லேடியுமே நோட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் திரும்பி அந்த லேடியை பார்க்கலாம்னு நினைச்சா அந்த இடத்துல ஹஸ்பண்ட் உட்காந்து இருக்காரு. அதுக்குள்ள இவர் எப்படி வந்தாரு அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஹஸ்பண்ட் பார்த்து இவரை முறைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் சூரிக்கு போன் கால் வருது. தெரிஞ்ச அண்ணன் கால் பண்றாரு போல. உடனே இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. சாரி சார், இதுக்கு மேல ஆட்டோ வராது, நீங்க இங்கேயே இறங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களை இறக்கி விடுறாரு. இப்ப சூரியம் தெரிஞ்ச அண்ணனை பிக்கப் பண்ணிக்கிறாரு. அந்த அண்ணன் பேரு சேகர் அப்படின்றது. சேகரை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறவரா இருப்பாரு. நடுவுல மட்டும்தான் இந்த இடத்துக்கு வருவாரு. இவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவர்கிட்ட பேசி வேலை வாங்கிடலாம்னு நினைக்கிறான். அண்ணா சீக்கிரமா வேலை வாங்கி தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கறான். சரிடா வாங்கி தரேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சேகர் ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு பையன் கூட பைக்ல க்ளோஸா வந்துட்டு இருக்காங்க. இத பாக்குறவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஆட்டோவை நிறுத்து அப்படின்ற மாதிரி பொண்ணை மடக்கி பிடிச்சிடுறாரு. என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பொண்ணை மறைச்சு பாக்குறாரு. பொண்ணு அங்க இருந்து கூப்பிட்டு கிளம்புறாரு. பொண்ணு இப்ப காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்காங்க. நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எனக்கு கூட அந்த பையனை தெரியுங்க, நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, உனக்கு தெரிஞ்சுதா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? நான் வேலைக்கு போயிருக்கேன், அந்த கேப்ல நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் நினைச்ச மாதிரி தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சூரியன் கடையை பார்க்கறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த சேகர் 2-3 வாடகைக்கு விடுற மாதிரி கடை வச்சிருக்காரு. அதுல ஒரு கடை இப்போதைக்கு மூடிதான் இருக்கு. அந்த கடையை பார்க்கறதுக்காக தான் ஆட்கள் வந்திருக்காங்க. இவரும் ஷட்டரை ஓபன் பண்ணி காட்டுறாரு. அந்த கடை ரொம்ப அழுக்கா இருக்கு, என்னங்க இப்படி போட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி வந்தவங்க கேக்குறாங்க. ஏன்டா கிளீன் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவரும் சூரிய போட்டு திட்டிட்டு இருக்காரு. பக்கத்தே ஒரு மெக்கானிக் கடை இருக்கு. அந்த மெக்கானிக் இந்த இடத்துல வண்டியை நிறுத்தி இருக்காரு. ஏன்டா இங்க வண்டியை நிறுத்திருக்க, தள்ளி விடு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அந்த மெக்கானிக்கும் இவர்கிட்ட தான் வாடகைக்கு இருக்காரு. ஆனா ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால நான் காலி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குமே கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த நபர் மேல இவர் ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. பதிலுக்கு அவனும் வார்த்தையை விடுறான். இந்த இடத்துல சண்டை நடக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல சுத்தி இருக்கவங்களாம் தடுத்து விட்டுறாங்க. அந்த மெக்கானிக் இருக்கார்ல, ஒரு நாள் மாட்டாமையா போயிடுவ, உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப சூரிய இருக்கார்ல, கிளீன் பண்றதுக்காக ஒரு நபரை செட் பண்ணிடுறாரு. அந்த நபரை இந்த கடையெல்லாம் பக்காவா கிளீன் பண்ணிடுறாரு. சேகரோட பொண்ணு பேரு வர்ஷா அப்படின்றது. வர்ஷாவை லவ் பண்ற பையன் எக்ஸாம் தான் எழுதிட்டு இருக்கான். ஏன் வர்ஷா வரலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா எக்ஸாமுக்கு கூட அனுப்பாம இருந்திருக்காரு. இவன் அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சோகமா சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு போய் பார்த்தா என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இப்ப ரெண்டு பேர் வீட்டுல பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. என்ன அவ பால்கனி பக்கமே வரமாட்டான்ற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சேகர் பார்த்துடுறாரு. ஐயோ சேகர் பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப சூரிய ஆட்டோல ஒரு பிம்ப் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கூட ஒரு பொண்ணு இருக்காங்க. இவர் பிம்ப்ன்றது சூரிக்கு நல்லா தெரியும். கூட வந்திருக்க பொண்ணை விலை மதுவா தான் இருப்பான்ற மாதிரி சூரிய யோசிக்கிறாரு. அந்த பொண்ணை குறுகுறுன்னு பாக்குறாரு, சிரிக்கலாம் செய்யறாரு. ஆனா அந்த பொண்ணு கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. கௌதம் வாசுதேவ மேனன் டைரக்ஷன்ல தான் ஒரு படம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு போல. இந்த இடத்துக்கு சேதுன்ற ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த சேது ஒரு காலத்துல பெரிய டைரக்டரா இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு சாதாரண ஆளா மாறிடுறாரு. இங்க ஒரு ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. ஆனா கௌதம் வாசுதேவ மேனன் இருக்கார்ல, அந்த ப்ரொடியூசர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரை வெயிட் பண்ணி பாக்குறாரு. அந்த ப்ரொடியூசர் வர மாதிரியே தெரியல. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி கௌதம் வாசுதேவ மேனன் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பிம்ப் இருக்கார்ல, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் அந்த பொண்ணை கொண்டு வந்து விடுறாரு. என்னென்ன இந்த இடத்துல கொண்டு வந்து விடுறீங்க, இங்க கூட கேக்குறாங்களா அப்படின்ற மாதிரி சூரி கேக்குறாரு. டே, நடிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்திருக்காடா, என் கூட வந்தாலே விலை மாது நீயே முடிவு பண்ணிருவியா, இவ அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு கூட ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, ஏதாவது வாய்ப்பு வந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சூரி சொல்லிட்டாரு. பாப்போன்ற மாதிரி இந்த நபர் கிளம்பிடுறாரு. சேதுன்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரும் சவாரிக்காக வந்துடுறாரு. ஏறுங்க சார் போலான்ற மாதிரி சூரியும் ஆட்டோவை எடுக்கிறாரு. அப்ப இந்த சேதுவை அடையாளம் கண்டுபிடிச்சு ஒரு பையன் வந்துடுறான். நீங்க பழைய டைரக்டர் தானே, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இது மூலியமா சேது டைரக்டர் அப்படின்றது சூரிக்கு தெரிய வந்துருது. சார் நீங்க டைரக்டரா, எனக்கு கூட ஆக்டிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி சூரி சொல்லிட்டாரு. இவர் உள்ளுக்குள்ள நமக்கே வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரிப்பா சொல்றேன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. இப்பதான் இவருக்கு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வருது. அவர் பி கிரேட் படம் எடுக்கிறவரா இருப்பாரு.
இந்த படத்தை மட்டும் எடுத்துத்தாங்க, உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவர் மேற்கொண்டு பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப சூரிக்கு காசெல்லாம் தந்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப சூரி இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு மார்க்கெட்ல லோடு ஏத்துறதுக்காக வந்துடுறாரு. ஏன்டா இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்ற மாதிரி ஓனர் சத்தம் போடுறாரு. இப்ப ஆட்கள் இருக்காங்கல்ல, லோடெல்லாம் ஏத்துறதுக்காக வராங்க. அப்படி வரும்போதுதான் சேதுவோட பேக் இங்க இருக்கிறத பாக்குறாங்க. இந்த ஆட்டோ டிரைவரோட பேக் போல அப்படின்ற மாதிரி பின்னாடி எடுத்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி ஏத்த வேண்டிய லோடியும் ஏத்தி முடிச்சிடுறாங்க. சேதுவும் அந்த பேக் காணாம போயிருச்சுன்னு அப்செட் ஆயிடுறாரு. இப்ப ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து அந்த சூரிய பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா யாருக்குமே சூரிய பத்தி தெரியல. இந்த அடையாளத்தை வச்சு எப்படி சார் நாங்க கண்டுபிடிக்க முடியும், நீங்க தான் தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த சேகரை காட்டுறாங்க. சேகர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. ஏன்னா அந்த பசங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, என்னைக்குனாலும் இது பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் ஃப்ரெண்ட் தான் வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. இந்த விஷயம் இப்பதான் சேகரோட ஒய்ஃப்க்கு தெரியுது. சேகரோட ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. பொண்ணு காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கா, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் மட்டும் லேட் பண்ணேன்னு வச்சுக்கோ, இவ ஏதாவது அவசரப்பட்டு பண்ணிடுவா, அதுக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன், நான் சொல்றதை கேளு, அவளை ரெடியாகி வர சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் ரெடியாகி அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அவங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேசுறதுக்கு என்ன இருக்கு, அடுத்த மாசமே கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சேகர் சொல்லிட்டாரு. ஏன் இவ்வளவு அவசரப்பத்துறாரு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சேகர் இருக்கார்ல, வரதட்சணை அதிகமா தரதா சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சேகருக்கு ரெண்டாவதா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணுக்கு நான் பொறுமையா சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. நான் சேதுவை இதுக்கப்புறம் டைரக்டர்னு சொல்றேன். டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சூரி எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் ஓரளவுக்கு பழக்கமான நபரா இருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் பழக்கமாவதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இன்ஸ்பெக்டருக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணுவாரு. இப்ப இவர் இருக்கார்ல, ஒரு ஆட்டோல என்னோட ஸ்கிரிப்ட் மிஸ் ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன், எனக்கு ரோல் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா உங்களுக்கும் ரோல் இருக்கு, சீக்கிரமா கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேக்குறாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. ச்சே, அவன் எங்க இருக்கானோ தெரியல அப்படின்ற மாதிரி டைரக்டர் புலம்பிட்டு இருக்காரு. பார்த்தா இவரை கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ போகுது. அந்த ஆட்டோல தான் சூரி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப டைரக்டரும் அவர் தங்கி இருக்க லாட்ஜுக்கு வந்திருக்காரு. அப்ப அங்க இருக்க பையன் இருக்கான்ல, உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்றான். இவரும் வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா போட்டோஸ் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. இவர் டைரக்டர்ன்றதுனால அடிக்கடி இந்த மாதிரி போட்டோஸ்லாம் வரும். இப்ப அங்க இருக்க பையன் இருக்கான்ல, சார் வாடகை ரொம்ப தள்ளி போயிருச்சு, ஓனர் சொல்ல சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு காட்டுறாங்க. இப்ப சேகரோட ஃப்ரெண்ட்ஸை நமக்கு காட்டுறாங்க. அடிக்கடி இவங்க எல்லாம் மீட் பண்ணி சரக்கு அடிப்பாங்க. சேகருக்கு ஒரு காலி கடை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல மீட் பண்ணி தான் இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டைரக்டர் என்ன பண்றாருன்னா, அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணிட்டாரு. அதாவது ஒருத்தர் வாய்ப்பு தரதா சொன்னார்ல, அவருக்கு கால் பண்ணிட்டாரு. நீங்க கால் பண்ணுவீங்கன்னு தெரியும், எப்ப ஷூட்டிங்க வச்சுக்கலாம்னு கேக்குறாரு. யோ, நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நீ சொல்ற மாதிரி பி கிரேட் படம்லாம் எடுக்கிற நிலைமைக்கு நான் வரமாட்டேன், போதுமான்ற மாதிரி கேட்டுட்டு இவர் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப நமக்கு சூரிய காட்டுறாங்க. சூரிய இருக்கார்ல, இவங்களுக்காக சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்பதான் அந்த பேக்கையும் கவனிக்கிறாரு. இது அந்த டைரக்டர் தான் விட்டு போயிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப உள்ள வந்து இவங்களுக்கு சரக்கெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அவங்களுமே கையில என்னடா பேக்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு டைரக்டர் வந்தாரு, அவர் தான் விட்டு போயிருக்காரு போல, நான் அவரை பார்க்கும் போது தந்துடுறேன், அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி இங்க வச்சிடுறாரு. இந்த டைரக்டருக்கு பிடிச்ச ஒரு ப்ரொடியூசர் இருப்பாரு. இப்ப படம்லாம் ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. அந்த ப்ரொடியூசர் கால் பண்ணி கீழே வாயா, நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் வரேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி சேது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல நடந்தது பாத்தீங்களா, அந்த பிரச்சனையை பத்தி சொல்றாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுல யாருமே என்ன புரிஞ்சுக்கல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களுக்காக தானே வேலை பார்க்கறேன், இதெல்லாம் எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா புலம்புறாரு. இந்த இடத்துல டைரக்டர் இருக்கார்ல, அந்த ப்ரொடியூசர் கூட வந்து பேசிட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் மட்டும் தான் ட்ரிங்க் பண்றாரு. இந்த டைரக்டருக்கு அந்த பழக்கம் இல்ல. இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது போன் வந்துருது. இவரும் தனியா வந்து போன்ல பேச ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு லேடி கிட்ட தான் பேசுறாரு போல. ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க போல. அவங்க கிட்ட கொஞ்சம் வெக்கப்பட்டுலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப சேகர் வீட்டை காட்டுறாங்க. சேகர் கடையில் தான் இருக்காருன்றது ஒய்ஃப்க்கு தெரியாது. அப்ப இன்னும் வரல பாரு, கால் பண்ணுன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இப்ப பொண்ணும் கால் பண்றாங்க. பார்த்தா அப்பாவோட போன் வீட்டுல தான் இருக்கு. அம்மா அப்பா போனை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட இவங்க சொல்லிடுறாங்க. இந்த சூரி காலையில பிம்பு கூட ஒரு பொண்ணை பார்த்தார்ல, அந்த பொண்ணை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் கூட விலை மாதுன்னு நினைச்சேன், ஆனா விலை மாது இல்லையா, அந்த பிம்பு தான் சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கண்டிப்பா அவ விலை மாதுவா தான்டா இருப்பா, அவளை விட சூப்பரான ஃபிகர்லாம் நான் காட்டுறேன், என் கூட வான்ற மாதிரி ஒரு நபர் சொல்லிட்டாரு. சோ இந்த மாதிரி பொண்ணுங்க சம்பந்தமாவே நிறைய பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சேகரம் கவனிக்கிறாரு.
சேகரை பொறுத்த வரைக்கும் வேலை வேலைன்னு வெளிநாட்டுல கஷ்டப்பட்டவரா இருப்பாரு. இவங்க இப்படி பேசுறத கேட்கும் போது லைட்டா சபலப்படுறாரு. அந்த மாதிரி ஒரு லேடியை வர வச்சு ஒன்னா இருந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. டைரக்டரும் பேசி முடிச்சுட்டு காருக்கு வந்துடுறாரு. யார்கிட்ட பேசினு ப்ரொடியூசர் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவர் நார்மலா சொல்லிட்டாரு. நீ வெக்கப்படுறத பார்த்தாலே பொண்ணுகிட்ட தான் பேசியிருக்கன்னு தெரியுது. நல்லது நடந்தா சந்தோஷம் தான் யா. சீக்கிரமா ஒரு நல்ல படமா பண்ணி நீ மீண்டு வருவ. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ப்ரொடியூசர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குடிச்சு முடிச்சிடுறாங்க. எல்லாருக்குமே வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லாருமே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா சேகருக்கு மட்டும் குடிச்சது பத்திர மாதிரியே தெரியல. இன்னும் கொஞ்சம் குடிச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இவர் சூரி கூட டாஸ்மாக்கு வந்துடுறாரு. எல்லா டாஸ்மாக்கும் க்ளோஸ்ல இருக்கு. பிளாக்ல வாங்கலாம்னு பார்த்தா கூட பிளாக்ல இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி வேற இடத்த பார்க்கலான்ற மாதிரி இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்ணி போறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. இவர் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த லேடி இருக்காங்கல்ல, லைட்டா இவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இவருமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. நீ பிம்பு கூட ஒரு லேடியை பார்த்ததா சொன்னல, இந்த லேடியா பாருன்ற மாதிரி சூரி கிட்ட கேட்கிறாரு. சூரியம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் என்ன பார்த்து சிரிச்சாரா அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்லிட்டாரு. நான் வேணா அவகிட்ட பேசி கூட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் சூரி கேட்கிறாரு. இவர் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதனால இவருக்காக சூரி பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க விலை மதுவா என்னன்னு கன்ஃபார்மா தெரியல. அதனால சூரி பொறுமையா பக்கத்துல வந்து நிக்கிறாரு. வரீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்களும் வரேன். எத்தனை பேருன்ற மாதிரி கேட்கிறாங்க. ஒருத்தர் தான் ஆட்டோக்குள்ள இருக்காருல, அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆட்டோல இருக்க இவரை காட்டுறாரு. இந்த லேடி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மாத்தி பேசக்கூடாது, ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த லேடியும் ஆட்டோல வந்து ஏறிடுறாங்க. அவங்க பேரு தங்கம் அப்படின்றது. பக்கத்துல இருக்க சேகர் பயங்கரமா வெக்கப்பட்டு இருக்காரு. சூரி இருக்காருல, ஒரு ஹோட்டல்ல ரூம் கேட்கிறாரு. ரூம்லாம் காலி அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இப்ப எந்த ஹோட்டலுக்கு போறது அப்படின்ற மாதிரி சூரி யோசிக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, இந்த ஹோட்டலுக்கு போங்க கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சூரி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ரூமும் கிடைச்சிருது. முதல்ல இந்த லேடி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் சேகர் உள்ள வந்துட்டு இருக்காரு. சேகர் வந்துட்டு இருக்கும் போது சேகருக்கு தெரிஞ்சவர் போன் பேசிக்கிட்டே எதிர வர்றாரு. நீ என்ன இங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு. இதுலயே சேகர் ரொம்ப பயந்துடுறாரு. உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சேகர் சொல்றாரு. வேற எந்த ஹோட்டலுக்கு போறது அப்படின்ற மாதிரிலாம் சூரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் சூரிக்கு ஒரு ஐடியா வருது. அந்த கடைக்குள்ள போனா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. சேகரும் சரி அங்கேயே போன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, இவங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்க கடலாம் லாக்ல இருக்கு. இவங்க ஷட்டரை ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. என்ன நீயும் வர, நீ போன்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. நான் ஷட்டரை வெளிப்பக்கம் லாக் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த லேடி எனக்கு பசிக்குது, சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி போய் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சேகர் சொல்றாரு. இதனால இவர் இருக்கார்ல, சாப்பாடு வாங்குறதுக்காக கிளம்புறாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சேகர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த லேடிக்கு போன் கால் வருது. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. வேற ஏதோ ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறாங்க போல. சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. சூரி சூரின்னு கூப்பிடுறாரு. ஆனா பதில் எதுவுமே வர மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல யாரோ ஷட்டரை தட்டுறாங்க. இவர் செம்மையா பயப்படுறாரு. அப்புறம் தான் குடிபோதையில ஒருத்தன் வந்து தட்டிட்டு இருக்கான்றது தெரிய வருது. அவன் தட்டிக்கிட்டே இருக்கிறதுனால உள்ள இருக்கவர் பயப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல தட்டிட்டு இருந்தவன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க வேற போன்ல கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க. ஏன் இவ்வளவு சத்தமா பேசுற, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இவர் தடுக்கிறாரு. என்ன பேச கூட விட மாட்டீங்க, நீங்க காசும் இன்னும் தரலன்ற மாதிரி சொல்றாங்க. காசு தானே இந்த புடின்ற மாதிரி காசை தந்துடுறாரு. அவசரப்பட்டு வீட்டுக்கு பக்கத்தையே கூட்டிட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி சேகர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் சூரி இருக்காருல, ஹோட்டல்ல ஆர்டர்லாம் பண்ணிடுறாரு. அந்த ஹோட்டல்ல தான் டைரக்டர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னோட ஃபைல் உங்ககிட்ட இருக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் அப்புறமா தரேன்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம்லாம் இல்ல, இப்பயே எனக்கு வேணும்ன்ற மாதிரி டைரக்டர் சொல்றாரு. அந்த சமயம் ப்ரொடியூசர் கொஞ்சம் குடிப்பான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், போற வழியில செக்கிங் இருக்கும்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்காது, குடிப்பான்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவருமே இந்த இடத்துல குடிக்கிறாரு. சூரிய வரதுக்கு லேட் ஆகுதுல்ல, அதனால இந்த தங்கம் படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க படுத்துட்டு இருக்கும் போது அவங்கள ஒரு மாதிரி குறுகுறுன்னு இவர் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கூட ஒன்னா இருந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டைரக்டா அப்ரோச் பண்றதுக்கு ஒரு மார் இருக்கு. அந்த இடத்துல எலி ஓடுது, இந்த இடத்துல எலி ஓடுது அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காரு. எலிக்கு போய் எதுக்காக சார் இவ்வளவு பயப்படுறீங்க, எங்க போச்சு இருங்க நான் பாக்குறேன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல எல்லாம் எலி இல்ல. எலிலாம் இல்ல சார், நான் படுக்கிறேன்ற மாதிரி படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் எதுக்காக கூப்பிட்டு அப்படின்றது உங்களுக்கு புரியுது. ஓஹோ, டைரக்டா கூப்பிட்டு யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கதை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல உண்மையிலேயே எலி போச்சு, அதனால தான் எழுப்புனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நான் படுக்கிறேன்ற மாதிரி இவங்க திரும்பி படுத்துடுறாங்க. இந்த டைரக்டர் முன்னாடியே உள்ள போக முடியாதுல்ல, அதனால நீங்க இங்கே இருங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன்ற மாதிரி இந்த டைரக்டர் இவர் கூடயே வந்துட்டு இருக்காரு.
இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்க வழியில செக்கிங் இருக்கு. இத பார்த்தோன்னே சூரி பயப்படுறாரு. இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது இவர் சரக்கு வச்சிருக்கிறது தெரிய வருது. சூரியும் 100 ரூபாய் தந்துட்டு தப்பிச்சிடலான்னு பாக்குறாரு. என்ன லஞ்சம் தெரியா, முதல்ல ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சூரிய மட்டும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இந்த டைரக்டருக்கு தெரிஞ்சவர் தான். அவருக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் கால் பண்றாரு. அவர் போனையே எடுக்க மாட்டாரு. இதனால இவர் நேரடியா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அந்த பையனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. வர எல்லாருமே இன்ஸ்பெக்டரோட ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றாங்க. அதுக்காக விட முடியுமா, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அண்ணனை வேற லாக் பண்ணிட்டு வந்துட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் சூரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் சேகருக்கு வீட்டுல ஒய்ஃப் பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவன் ஜன்னல் வழியா வீட்டை எட்டி பாக்குறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் காணோன்ற மாதிரி தான் சொந்தக்காரங்களை எல்லாம் வர வச்சிருக்காங்க போல. அந்த இடமே ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆகா, என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சுன்னு யோசிக்கிறாரு. டே படுபாவி சூரி, எங்கடா போன அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் சூரிக்கு போன் கால் வருது. அந்த சேகர் கிட்ட இருந்து தான் கால் வருது. சூரி இருக்கார்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த லேடி கூடயே இருங்க, நான் சீக்கிரமா வந்து ஓபன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. பேசிட்டு இருக்கும் போதுதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவர் போனை நான் எடுத்துட்டு வரல, வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப கால் பண்ணது அவர் இல்ல, வேற யாரோ கால் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, டைரக்டர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்ப தெரியாதனமா அட்டன் பண்ணி பேசினதை பத்தியும் சொல்றாரு. நீ தெரியாம பண்ண மாதிரி இல்ல, அந்த ஆளை மாட்டி விடுறதுக்குனே பண்ண மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி டைரக்டர் சொல்றாரு. இவரை என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத ஒரு போலீஸ் கேட்டுறாரு. அதனால போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துடுறாரு. ப்ராஸ்டிடியூஷன் இல்லீகல்ல அந்த முறையில அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஒய்ஃப் பொண்ணு இதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் தலைய தொங்க போட்டு நடந்துட்டு இருக்காரு. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். சேகர் சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. ஏறக்குறைய விடியவே செஞ்சிருச்சு, இன்னும் சூரி வரலையேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப யாரோ ஷட்டரை ஓபன் பண்ற சவுண்ட் கேக்குது. இவர் செம்மையா பயந்துகிட்டே அந்த ஷட்டரை பார்த்துட்டு இருக்காரு. ஷட்டரை ஓபன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க மெக்கானிக் தான். இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்பதான் என்ன ட்விஸ்ட்ன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அவரோட கடை ஷட்டர் தான் ஓபன் பண்ணிருப்பாரு. சும்மா ரெண்டுத்தையும் சிங்க் பண்ணி நம்மளை ஏமாத்தி இருப்பாங்க. அவர் இருக்கார்ல, பக்கத்துல ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிருக்கும், அதுக்கு டூல்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப டூல்ஸ் எடுத்துட்டு ஃப்ரெண்டு கூட கிளம்பிடுறாரு. சூரியம் என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு, பேசிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சேகர் இருக்கார்ல, இவர் வீட்டை எட்டி பாக்குறாரு. பார்த்தா சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போறது தெரிய வருது. நைட்டு பதட்டமா இருந்தா இப்ப இவ்வளவு கூலா இருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சமயம் தங்கம் பல்லெல்லாம் விளக்கிட்டு இருக்காங்க. நைட்டு சாப்பாடு வாங்குறேன்னு போனா இப்ப காலையில விடியவே செஞ்சிருச்சு, இன்னும் வராம இருக்கான். நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன கொல்றதுக்கு பிளான் போடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்கு, நடுவுல வேற எட்டி எட்டி பாக்குற, என்னதான் உன்னோட கதை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவங்க ரெண்டு பேரையும் அவரோட ஜீப்லயே கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆட்டோ ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் கூட்டு போறாரு. சார் வாய்ப்பை மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கண்டிப்பா வாய்ப்பு தரன்ற மாதிரி டைரக்டரும் இந்த இடத்துல பேசிடுறாரு. இப்ப டைரக்டர் லாஜிக் வந்துடுறாரு. சூரி இருக்கார்ல, நீங்களும் அந்த இடத்துக்கு கூட வாங்கன்னு சொல்றாரு. என்னெல்லாம் கூட வர முடியாது, நீ போய் என்னோட ஸ்கிரிப்டை மட்டும் எடுத்துட்டு வந்து தான்ற மாதிரி டைரக்டர் சொல்றாரு. இப்ப தங்கம் இருக்காங்கல்ல, யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க. பக்கத்துல கடை ஓபன்ல இருக்கு, பேசாதன்ற மாதிரி இவர் போனை புடுங்குறாரு. அந்த மெக்கானிக் அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, சவுண்ட் வர வைக்கிற மாதிரி ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். அதனால இவங்க போடுற சத்தம் கேட்க மாட்டேங்குது. இவங்க இருக்காங்கல்ல, என்னையா போன் எல்லாம் புடுங்குற, இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, நான் போக போறேன்ற மாதிரி கதவெல்லாம் தட்ட போறாங்க. அவசரப்பட்டு அப்படி பண்ணாதன்ற மாதிரி இவர் தடுக்கிறாரு. இவங்க உள்ள போடுற சவுண்ட் லைட்டா மெக்கானிக்கு கேக்குது. ஏதோ உள்ள இருந்து சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி பக்கத்துல வந்து காது வச்சு கேட்கிறாரு. அதுக்குள்ள இவர் இருக்கார்ல, இந்த லேடியோட வாயை மூடிடுறாரு. அதனால சவுண்ட் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. சூரி அவரோட ஆட்டோல போக கூட பயப்படுறாரு. இப்ப ஷேர் ஆட்டோல தான் வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. ஐயோ அவர் மாட்டிக்கிட்டாரு போல, நம்ம இருந்தா நமக்கும் பிரச்சனை, இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு இவர் கிளம்பிடுறாரு. இப்பதான் அங்க எதனால கூட்டம்ன்றத காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணோட கால்ல ரத்தம் வரும். எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அது ரத்தம் இல்ல, உள்ள இருந்து வந்திருக்க பெயிண்ட்னு தெரிய வருது. ரத்தம்லாம் இல்லமா, பயப்படாது அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. இந்த சேகர் அந்த லேடியை தடுக்க ட்ரை பண்ணார்ல, அப்பதான் உள்ள இருக்க பெயிண்ட் டப்பா கீழே விழுந்திருக்கும். அதனால தான் பெயிண்ட் வெளியே போயிருக்கு. பெயிண்ட் சிந்தி கிடக்குது, என்ன இவங்க பார்க்காம இருக்காங்கன்ற மாதிரி வெளியே இருக்கவங்க யோசிக்கிறாங்க. மேல் வழியா உள் ரூம பார்க்க முடியும் போல. மேல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட உள்ள பாருன்னு சொல்றாங்க. அவரும் பாக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. அவன் பார்க்கும்போது நம்ம மாட்டிக்க கூடாதுன்ற மாதிரி சேகர் யோசிக்கிறாரு. அதனால அவனுக்கு தெரியாத மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த லேடி கத்திர கூடாதுன்றதுக்காக அவங்க வாயெல்லாம் இவர் மூடி இருக்காரு. அவருமே பாக்குறாரு. ஆமாண்ண, பெயிண்ட எலிதான் தட்டி விட்டுருக்க போல, நீங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெளியே இருக்கவர் இருக்கார்ல, சொல்லி சாவியை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. ஒரு பையனும் சாவி வாங்குறதுக்காக போறான். இதெல்லாம் பார்த்து இவர் ரொம்ப பயப்படுறாரு.
இந்த இடத்துல சூரி இருக்கார்ல திரும்பி டைரக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஒரே கூட்டமா இருந்தது சார், பயந்து வந்துட்டேன், என்ன இருக்கும்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப சாவியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த ஷட்டரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓபன் பண்ணி உள்ள வந்தா நம்ம மானமே போயிடுமே, இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச பேர் ஒரே நாள்ல போக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சேகர் ஃபீல் பண்றாரு. அப்ப அந்த பையன் இருக்கான்ல, என்னால ஓபன் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்றான். பக்கத்துல இருக்க மெக்கானிக் நான் வேணா பூட்டை உடைக்கவான்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் தேவையில்ல, அவங்களே பாத்துப்பாங்க, நீ சாவியை குத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா சொல்றாரு. எப்பா சாவியை குத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சேகரும் இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இவர் எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்றது தங்கத்துக்கு புரியாதுல்ல. பார்வையிலேயே என்ன விட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இவர்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரி நகை எல்லாத்தையும் கலட்டி வைக்கிறாரு. இதுதான் விஷயம், நீ சத்தம் போட்டனா நான் மாட்டிக்க கூட வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு சத்தம் போடாம இருன்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சிடுறாரு. அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. நான் சத்தம் போட மாட்டேன், ஓபன் பண்ணி விடுங்கன்னு சொல்றாங்க. இவருமே லாக்ல இருந்து அவங்கள ஓபன் பண்ணி விடுறாரு. அவங்களுமே எட்டி வீடெல்லாம் பாக்குறாங்க. ஓஹோ, இதுக்காக தான் எட்டி எட்டி பாத்தீங்களாக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவ்வளவு அழகான ஃபேமிலியை வச்சுட்டு எதுக்காக சார் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாருல, அதை பத்தியும் சொல்லியிருப்பாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் படிச்சுட்டு இருக்கும் போதே என் வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, என்ன கல்யாணம் பண்ணவன் ரொம்ப மோசமானவன், என்னை விட்டு ஓடிட்டான், வேற வழி இல்லாம தான் இந்த தொழிலுக்கு வந்தேன், நான் மட்டும் நல்லா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன் சார், உங்க பொண்ணியாவது படிக்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்குமே நம்ம பண்ணது தப்புன்றதுலாம் லைட்டா புரியுது. இப்பதான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கேன், சீக்கிரமே நாங்க 2 பேருமே மீட் பண்ண போறோம், நான் இந்த மாதிரி பண்றதெல்லாம் அவருக்கு தெரியாது, அதுக்குள்ள இந்த விஷயத்தை நிறுத்திட போறேன், அவர் கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைரக்டர் ஒரு லாட்ஜ்ல இருக்காரு பாத்தீங்களா, அதே லாட்ஜ்ல ஒருத்தர் காரை விட்டு போயிருப்பாரு. அந்த காரை எடுக்கிறதுக்காக மெக்கானிக் தான் வந்திருக்காரு. நான் தான் காரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், சாவி தாங்கன்ற மாதிரி சாவியை வாங்கிட்டு போலான்னு பாக்குறாரு. அந்த இடத்துல சூரியோட ஆட்டோ இருக்கிறத பாக்குறாரு. இவன் ஆட்டோ ஏன் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. இத சூரி கவனிச்சிடுறாரு. இவன் கண்ணுல பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறாரு. இவர் சேகருக்கு ஹெல்ப் பண்ணார்ல, அது தெரிஞ்சு எல்லாருமே நம்மள தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா உண்மையில அதெல்லாம் கிடையாது, இவர் தான் தேவையில்லாம அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப தங்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்க பேக பாக்குறாங்க. இது என்ன பேக்ன்ற மாதிரிலாம் எடுத்து செக் பண்றாங்க. அதுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிறது தெரிய வருது. இந்த ஸ்கிரிப்ட படிப்போன்ற மாதிரி இவங்க உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிருப்பாரு. இப்ப அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருது. அந்த ப்ரொடியூசரும் கண்டிப்பா நம்ம படம் பண்றோம், நீங்க ஒரு நல்ல கதையோட வாங்கன்னு சொல்றாரு. இவரும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஈவினிங் டைம் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நார்மலா பக்கத்து வீட்டு லேடி கிட்ட பேசிக்கிட்டே துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு நார்மலா பேசிட்டு இருக்கா, நம்ம காணோன்றதையே மறந்துட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஈவினிங் டைம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பதான் அவன் வருவான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. போக போக சேகரை பத்தி தப்பாலாம் பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வெளிநாட்டுல நல்லா ஏமாத்தி தான் சம்பாதிக்கிறான் போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேகர் உள்ள இருந்து கேட்கிறாருல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவனுங்க பேசிட்டு இருக்கிறத பக்கத்துல இருக்க மெக்கானிக்கும் கவனிச்சிடுறாரு. எப்படி உங்களால உங்க ஃப்ரெண்ட பத்தி இப்படி பேச முடியுது, உங்களெல்லாம் நல்லவங்கன்ற மாதிரி அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருக்காரு, அவரை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் மெக்கானிக் புலம்புறாரு. இவன் வேற நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கான், இவனை சீக்கிரமா அனுப்பி விடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இவங்க தான் மெக்கானிக்க பத்தி தப்பு தப்பா சேகர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்மளே ஓபன் பண்ணி போயிடலாம், சாவியை மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது சாவியை வாங்க போறாங்களா அப்படின்ற மாதிரி சேகர் இந்த இடத்துல ரொம்ப பயப்படுறாரு. சாவியை வாங்குறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் அந்த இடத்துக்கு போறாரு. போனவர் கதவை தானே தட்டணும், ஆனா கதவை தட்டாம அவர் பாத்ரூம் சைடு போறாரு. பாத்ரூம் ஜன்னல் இருக்குல்ல, அது வழியா எட்டிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இதை இங்க இருந்து சேகர் கவனிச்சிட்டு இருக்காரு. அட பாவி, ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி பண்றிய அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு தப்பானவன் கூட தான் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இருட்டவே செஞ்சிருது. இருந்தாலும் சூரிக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம டைரக்டரை பார்த்து பேசுவோன்ற மாதிரி டைரக்டரை பார்க்கிறதுக்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கடையெல்லாம் சாத்திடுறாங்க. இப்ப தங்கம் இருக்காங்கல்ல, நம்ம நம்பி நம்பி எடுக்க ட்ரை பண்ணா என்ன, சத்தம் வராம பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இவரும் கூட சேர்ந்து ட்ரை பண்றாரு. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கையில கீறி அடிபட்டுது, ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. இவர் இருக்கார்ல, வேகமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றாரு. அண்ணன் மாட்டிக்கிட்டாரு, அண்ணனுக்கு என்ன ஆகுமோன்ற மாதிரி திரும்ப திரும்ப இவர் சேகரை பத்தியே தான் பேசிட்டு இருக்காரு. இதனால டைரக்டர் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. உள்ள ஒரு லேடியும் தான் இருக்கா, அவளை பத்திலாம் யோசிக்கவே மாட்டியா, முதல்ல அந்த இடத்துக்கு போடான்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இப்ப திடீர்னு பார்த்தா யாரோ லாக்க ஓபன் பண்ணிடுறாங்க. சூரி வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி இவர் சந்தோஷப்படுறாரு. இந்த லேடியும் கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. நீங்க இதே ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு போக முடியாது, நான் ஒருத்தரை பார்க்க போறேன்னு சொன்னல, அவருக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கினேன், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை தந்துடுறாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி ஷட்டரை ஓபன் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருமே அந்த ட்ரெஸ்ஸை மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்காரு. அப்பதான் சூரி உள்ள வராரு. ஏண்டா ஷட்டர் திறக்க இவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அண்ணா இப்ப கூட ஷட்டரை நான் ஓபன் பண்ணல, வேற யாரோ தான் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சூரி சொல்லிட்டாரு.
எது நீ ஓபன் பண்றியா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் பயங்கரமா ஷாக்லாம் ஆகுறாரு. சேகர் போனை வீட்டுல இருக்கிறது தெரியாம இவர் வளரி வச்சாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. தப்பு பண்ணிட்டேன்னு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப வீட்டுல யாரு கேட்டாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சேகர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வீட்டுக்கு போறதுக்கே ஒரு மாறு இருக்கு. இவரும் கொஞ்சம் நெளிஞ்சுதான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. பொண்ணு எந்த ரியாக்ஷனும் தராம இருக்காங்க. ஒய்ஃப் சாப்பிட வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன எல்லாருமே நார்மலா தான் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. அப்பதான் பொண்ணுக்கு போன் கால் வருது. அந்த பாய் ஃப்ரெண்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் தான் அந்த போன் எடுக்கிறாரு. பார்த்தா பொண்ணோட வேற ஒரு ஃப்ரெண்டு பையன் தான் பேசுறாரு. எதுக்காக கதை ஓபன் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம போக சொன்ன, எதுக்காக சொன்னலாம் தெரியாது, நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணன்ற மாதிரி அந்த பையன் பேசுறான். இவர் எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. ஆக மொத்தத்துல பொண்ணுக்கு தான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ரியாக்ஷன்லயே தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. பொண்ணு பெருசா எதுவும் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவர் சாப்பிடுற இடத்துல உட்காந்து இருக்காரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க காணோம் நான் ரொம்ப பயந்துட்டேன், ஆனா நீங்க கோயிலுக்கு தான் போயிருக்கீங்கன்னு பொண்ணு தான் சொன்னா, அதுக்கப்புறம் தான் நிம்மதியானன்ற மாதிரி சொல்றாங்க. சோ பொண்ணு நமக்காக இப்படி சொல்லி வச்சிருக்கான்றது இவருக்கு இப்பதான் புரியுது. இவரும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப காலையில பொண்ணு எதுவுமே காட்டிக்காம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. இல்லடா இப்ப கல்யாணம் பண்ற ஐடியா கிடையாது, நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு பொண்ணு சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நீ காலேஜுக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனாலயும் பொண்ணு சந்தோஷப்படுறாங்க. படத்துல இந்த சீனை மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா சேகர் பொண்ணு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு. பொண்ணை சமாளிக்கிறதுக்காக பொண்ணுக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை சின்ன பொண்ணு தான் அந்த போனை எடுத்திருந்தா, சின்ன பொண்ணுக்கு புரியலன்ற மாதிரி காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இந்த டைரக்டர் ஒரு லேடி கிட்ட பேசுவார்ல, அவங்கள மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இந்த தங்கம் தான் வராங்க. தங்கம் தான் இவர்கிட்ட போன்ல பேசினவங்க போல. இப்ப தங்கம் இருக்காங்கல்ல, உங்களுக்காக சட்டை வாங்கினேன், ஆனா வேற ஒருத்தருக்கு தர வேண்டியதா போயிருச்சு, ஆனா உங்களுக்காக வேற ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்டை எடுக்கிறாங்க. இந்த கதை சூப்பரா இருக்கு, இதை நீங்க படமா பண்ணுங்கன்ற மாதிரி தராங்க. இவர் அந்த ஸ்கிரிப்டை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த சூரி சொன்னதெல்லாம் இவருக்கு தெரியும்ல. அப்ப இவ தான் அந்த இடத்துக்குள்ள இருந்திருக்கான்றது இவருக்கு புரிஞ்சிருது. இது சார்ந்து இவர் தங்கம் கிட்ட கேட்கிறாரு. தங்கம்க்கும் புரிஞ்சிருது நம்ம விலை மாதுன்றதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் ஏத்துப்பாரா என்னன்றது தெரியலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி நம்ம பாப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப போறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நில்லுன்ற மாதிரி நிக்க சொல்லிடுறாரு. இவருக்கு இப்பயும் இவங்களை பிடிச்சிருக்கு. நான் இந்த கதையை பண்ண போறது இல்ல, எனக்கு புதுசா ஒரு கதை கிடைச்சிருச்சு, பேரு ஷட்டர்னு சொல்றாரு. அதாவது இந்த விஷயத்தை வச்சே ஒரு படமா எடுக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாருன்னு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.